மாறிடுறேன், எல்லாரையும் வணங்க, பணிவாக இருக்க. அப்போ என்ன ஆகும்? அருள் நிறைவு ஏற்படும். நல்லா தயவு பண்ணி இதில் ஒன்றும் சந்தேகம் துளி கூட நீங்கள் கொள்ள வேண்டாம். சத்தியமாக சொல்லுவேன், வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், எந்த மாதிரி பிரச்சனை, உங்களுக்கு நல்ல ஒரு உபாயம் சொல்கிறேன். எங்கேயாவது திருக்கூட்டமாக அடியார் விபூதி பூசின்னு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிறந்த இடம். அதுக்கு மேலே கைலாயம் கிடையாது. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மெய்த்தொழில் புரியும் மேலவராகிய தொண்டர் இருக்கிற இடம். மெய்த்தொழில் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே அடியார்கள். மெய்த்தொழில் எது தெரியுமா? சாமிக்கு பாடுறது. அங்கே என்ன தெரியுமா பலன் வரும்? எடுப்பிலே சொல்லிட்டார், விண்டொழிந்தன நம்முடைய மேல்வினை. அந்த வினை இருக்கு பாருங்க, ஒட்டஞ்சி செதறுமா. கல் பாறை மாதிரி இருக்கிற வினை ஒட்டஞ்சி செதறுங்கிற. எப்ப பாடிட்டு இருக்கிற அடியாரை வணங்கினா. இதுதான் திரும்ப திரும்ப தேவாரம் வலியுறுத்தான். நடைமுறையில் யாரும் இதை தெரியாது.